இன்று 15/4/2025 விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை த்விதியை திதி காலை 10:07 மணி வரை. அதன்பின் திருதியை திதி. விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும். மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் இரவு 7:30 மணி வரை. மீனம், அதன்பின் மேஷம். பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:07 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் இரவு 8:19 மணி. அஸ்தமனம் நாளை காலை 7:26 மணி. மேஷராசி அன்பர்களே, விருப்பம் நிறைவேறும் நாள். இரவு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் அதன்பின் நிதானம் தேவை. உங்கள் முயற்சிக்குரிய ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். தொழில் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் வருமானம் திருப்தி தரும். சட்ட பிரச்சனைகள் சாதகமாகும். மிதுனராசி அன்பர்களே, வருமானத்தில் இருந்த தடை விலகும். பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். உங்கள் செயல்களுக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பர். எதிர்பார்த்த பணம் வரும். உறவினர்கள் பிரச்சனைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். திட்டமிட்டிருந்த செயல்களில் மாற்றம் செய்வீர். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். அவசர செயல்களால் சங்கடம் உண்டாகும். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பெரியோர் ஆதரவுடன் பழைய பிரச்சனைக்கு முடிவு காண்பீர். கன்னிராசி அன்பர்களே, சாதகமான நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். புகழ்ச்சிக்கு மயங்காமல் செயல்படுவது அவசியம். அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வீர். உங்கள் செயல் மற்றவர்களால் பாராட்டப்படும். துளாராசி அன்பர்களே, யோகமான நாள். உங்கள் அணுகுமுறையால் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய வகையில் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர். திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். வெளியூர் பயணத்தில் தடைகளை சந்திப்பீர்கள். விருச்சிகராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று மாலை வரை அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். காணாமல் போன பொருள் கிடைக்கும். வெளியூர் பயணத்தால் மனதில் சோர்வு உண்டாகும். கடன் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும். தனுசு ராசி என்பர்களே, வரவு அதிகரிக்கும் நாள். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் செயல்கள் லாபமாகும். விலகிச் சென்ற உறவினர்கள் வீடு தேடி வருவர். குடும்ப பிரச்சனை முடிவிற்கு வரும். நண்பர்கள் உதவியால் ஒரு வேலை நடந்தேறும். மகர ராசி அன்பர்களே, நன்மையான நாள். வியாபாரத்தை விருத்தி செய்வதற்குரிய வழிகளை கண்டறிவீர்.
வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். பழைய கடன்களை அடைப்பீர். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இன்று செய்து முடிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, சாதனைகள் புரியும் நாள். நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர். உங்கள் விருப்பம் இன்று பூர்த்தியாகும். பெரியோர் ஆதரவால் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். மீனராசி அன்பர்களே, வழிபாட்டால் நன்மை காண வேண்டிய நாள். உங்கள் முயற்சி இழுபறியாகும். தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும். உங்கள் செயல்களில் இன்று விழிப்புணர்வு அவசியம். புதிய முயற்சிகளை ஒத்தி வையுங்கள்.